வணக்கம். டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிடிக்ஸில் இந்திய அரசியல் அமைப்பில் 6th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்கு மூணுத்தையும் கம்பைன் பண்ணி ஒரு நோட்ஸாக எடுத்திருக்கோம். பார்ட் 1ல் 50 கொஷின்ஸ் வரும். ரிமைண்டர் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். வாங்க ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். 1929ஆம் ஆண்டு எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? லாகூர் மாநாட்டில். 1929ஆம் ஆண்டு எங்கு கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது? லாகூர் மாநாடு. நமது அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், பகுதிகள், அட்டவணைகள் இருந்தன? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். நமது அரசியல் அமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் இருந்தன? 395 உறுப்புகள், 22 பகுதிகள், 8 அட்டவணைகள். தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் உள்ளன? 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எத்தனை உறுப்புகள், பகுதிகள் மற்றும் அட்டவணைகள் உள்ளன? 448 உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள். எத்தனை நாடுகளின் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கினார்கள்? 60 நாடுகள். எத்தனை நாடுகள் அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்கினார்கள்? 60 நாடுகள். அரசியலமைப்பு சட்ட வரைவுக் குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். அரசியல் அமைப்பு சட்ட வரைவுக் குழுவின் தலைவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றத்தில் முதல் கூட்டம் எப்போது தொடங்கியது? 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் முதல் கூட்டம் எப்போது தொடங்கியது? 1946 டிசம்பர் 9. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்த பெண்கள் எத்தனை பேர்? 15 பேர். இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றிருந்த பெண்கள் எத்தனை பேர்? 15 பேர். முழு சுதந்திர நாளாக பூர்ண சுவராஜ் டே கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி 26, 1930. முழு சுதந்திர நாளாக பூர்ண சுவராஜ் டே கொண்டாடப்பட்ட நாள் ஜனவரி 26, 1930. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் H.C. முகர்ஜி அண்ட் V.T. கிருஷ்ணமாச்சாரி. அரசியலமைப்பு நிர்ணய சபையின் துணைத் தலைவர் H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி. இந்திய அரசியலமைப்பின் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். இந்திய அரசியலமைப்பின் மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். சுதேச அரசர்கள் 93 பேர். பலுசிஸ்தான்லேருந்து 1, மாகாண ஆணையர்கள்லேருந்து 3 பேர், மாகாண பிரதிநிதிகள்லேருந்து 292 பேர். மொத்தம் 389 பேர். அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. அரசியலமைப்பின் திறவுகோல் முகவுரை. அரசியல் அமைப்பின் வரைவுக் குழுவின் உறுப்பினர்கள் 1 தலைவர், 6 உறுப்பினர்கள், மொத்தம் 7 பேர். அரசியலமைப்பின் வரைவுக் குழுவின் உறுப்பினர்கள் 1 தலைவர், 6 உறுப்பினர்கள், மொத்தம் 7 பேர். அம்பேத்கர் தலைவர், என். கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி ஐயர், சையத் முகமது சாதுல்லா, கே.எம். முனிஷ், என். மாதவராவ், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி. அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றம் உருவான ஆண்டு 1946. அரசியல் அமைப்பு நிர்ணய மன்றம் உருவான ஆண்டு 1946. அரசியல் அமைப்பின் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். அரசியல் அமைப்பின் நிர்ணய சபையின் நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தினை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினை உருவாக்க எவ்வளவு செலவானது? 64 லட்சம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டன? 2000 திருத்தங்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்வதற்கு முன்னர் எத்தனை திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டன? 2000 திருத்தங்கள். எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் உள்ளன? 6. எத்தனை வகையான அடிப்படை உரிமைகள் உள்ளன? 6. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உண்மை பிரதிகளை நாடாளுமன்றத்தின் நூலகத்தில் எந்த வாயு கொண்டு நிரப்பப்பட்டுள்ளது? ஹீலியம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான பிரதிகளை நாடாளுமன்ற நூலகத்தில் எந்த வாயு கொண்டு நிரப்பப்பட்டுள்ளது? ஹீலியம். முழுமையான அரசியல் அமைப்பு சட்டம் தயாரான நாள் 1949 நவம்பர் 26. முழுமையான அரசியல் அமைப்பு சட்டம் தயாரான நாள் எதுனா 1949 நவம்பர் 26.
அரசியலமைப்பு சட்டத்தினை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தினை எந்த ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது? 1949 நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்ட தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை 16/9/2016 எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? 101. அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை 16/9/2016 எத்தனை சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன? 101. நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. நம் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் ஜனவரி 26, 1950. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? முகவுரை. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? முகவுரை. முகவுரையில் உள்ளன இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இதை அரேஞ்ச் த ஆர்டர்ன்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ அதனால் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஒரு டைம் இதை கேட்டிருக்காங்க. முகவுரையில் உள்ளன இறையாண்மை, சமத்துவம், மதசார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. ஏற்கனவே அடிப்படை உரிமைகள் 6ன்னு பார்த்துருக்கோம். அது என்னென்னு பார்க்கலாம். சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய சுதந்திர உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்ட தீர்வு பெறும் உரிமை. எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11 அடிப்படை கடமைகள். எத்தனை அடிப்படை கடமைகள் உள்ளன? 11 அடிப்படை கடமைகள் உள்ளன. 11 அடிப்படை கடமைகள் என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்து நடப்பது. எல்லா குடிமக்களுக்கும் அரசியல் சட்டத்தினை மதித்து பேணுவது. சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது. நாட்டை பாதுகாப்பது. நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. சாதி, மத, மொழி என எல்லை கடந்து அனைவருக்கும் சகோதரத்துவ மனப்பான்மையுடன் இருப்பது. நம் பெருமை மிக்க பாரம்பரியத்தை காப்பது. காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கை வன விலங்குகளை பாதுகாப்பது. அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உண்மைகளை வளர்ப்பது. வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது. குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாவலர் தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6-14 வயதுக்குள் தருவது. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது 18. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுபவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என போற்றப்படுவர் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். நம் அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது இந்திய அரசியலமைப்பு சட்டமாகும். சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 15. சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நாள் ஆகஸ்ட் 15. குடியரசு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 26. குடியரசு தினம் கொண்டாடப்படும் நாள் ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. இந்திய அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 1, 2010. அனைவருக்கும் கல்வி உரிமை கொண்டாடப்படும் நாள் ஏப்ரல் 1, 2010. இது மேட்சிங்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையில் அமைக்கப்பட்ட நாள் 1946 டிசம்பர் 6. அரசியலமைப்பு நிர்ணய சபை அமைக்கப்பட்ட நாள் 1946 டிசம்பர் 6. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பிஹேரி நரேன் வைஸ்ராய் என்பவர் எந்த பாணியில் அவரது கைப்பட எழுதினார்? இத்தாலிய பாணி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரேம் பிஹேரி நரேன் வைஸ்ராய் என்பவர் எந்த பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டுள்ள? இத்தாலிய பாணி. எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியன முக்கிய முழக்கங்கள் ஆயின? 1789. எந்த ஆண்டு நடைபெற்ற பிரெஞ்சு புரட்சியின் போது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவன முக்கிய முழக்கங்களாயின? 1789. அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடிப்படை உரிமை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? அமெரிக்க ஐக்கிய நாடுகள். அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யா. அடிப்படை கடமைகள் எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது? முன்னாள் சோவியத் யூனியன், ரஷ்யா. அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை. சரத்து 32.
அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை சரத்து 32. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி எந்த அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது? சொத்து உரிமை. சரத்து 31ல் நீக்கி சாதாரண சட்டமாக 307 பகுதி 12ல் இருக்குது. 1978ஆம் ஆண்டு 44வது சட்ட திருத்தத்தின்படி எந்த அடிப்படை உரிமை நீக்கப்பட்டது? சொத்து உரிமை. சரத்து 31ல் நீக்கி 307 பகுதி 12ல் இருக்குது. அவசர நிலையின் போது எந்த உரிமை தாமாகவே நிறுத்தப்படும்னா சரத்து 19. அவசர நிலையின் போது எந்த உரிமை தாமாகவே நிறுத்தப்படும்னா சரத்து 19. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் பகுதி 3. இந்தியாவின் மகா சாசனம் என அழைக்கப்படும் பகுதி 3. 1215 இங்கிலாந்து மன்னர் டேஷ் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமை பட்டாயமே மகா சாசனம் எனப்படுகிறது. முதலாம் ஜான். 1215 இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமை பட்டயமே மகா சாசனம் எனப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதனை குறிப்பிட்டார்? அரசியல் நெறிமுறை கோட்பாடுகளை. இந்திய அரசியல் அமைப்பின் புதுமையான சிறப்பம்சம் என டாக்டர் B.R. அம்பேத்கர் எதனை குறிப்பிட்டார்? அரசு நெறிமுறை கோட்பாடுகளை. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எது? 42வது சட்டத்திருத்தம். மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிறிய அரசியலமைப்பு என அழைக்கப்படும் சட்டத்திருத்தம் எதுனா 42வது சட்டத்திருத்தம். இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? பஞ்சாப். இந்தியாவில் முதல் முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி எந்த மாநிலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா பஞ்சாப். 2000ஆம் ஆண்டு இந்திய அரசு யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைத்ததுன்னா M.N. வெங்கடாச்சலையா. 2000ஆம் ஆண்டு இந்திய அரசியல் யாருடைய தலைமையில் அரசியலமைப்பு சட்ட செயல்பாட்டிற்கான தேசிய சீராய்வு ஆணையத்தை அமைத்ததுன்னா M.N. வெங்கடாச்சலையா. அரசின் பல்வேறு நிலைகளை அவற்றிற்கிடையேயான தொடர்பை குறித்து ஆராய M.N. பூஞ்சி தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? 2007. அரசின் பல்வேறு நிலைகளை அவற்றிற்கிடையேயான தொடர்பை குறித்து ஆராய M.N. பூஞ்சை தலைமையில் 3 உறுப்பினர்களை கொண்ட குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? 2007. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் வீடியோ வேணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.